ஸோ E20 அப்படிங்கிறது 20% ஆஃப் இந்த E20 எந்த அளவுக்கு மெட்டலை அரிக்குதோ அதை விட அதிகமாக 2023ல் எல்லா பிராண்டும் கவர்மெண்ட் வந்து மேண்டட்ரியாக 23லேருந்து வர்ற அத்தனை கார்ஸுமே இது நான் போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து பைக்கில் 10 கிலோமீட்டர் எனக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் நம்பர் தான். அது வந்து ஃபேக்ட் கிடையாது. இந்த வெஹிக்கிள் E20, E10, E20 வரைக்கும் தான் வந்து கம்பேட்டபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மீறி என்ன நடந்தாலும் நீ E30 போட்டினா 80 ரூபாய்க்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 20 ரூபாய்க்காக நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன்னு போகிறவங்க E20 அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருதோ அதே மாதிரி டீசலுக்கும் வரும். ஆனால் அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மள்ட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், நேரில் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுதான் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் இது, இந்த E20. ஸோ அந்த எத்தனால் அப்படிங்கிறது இன்றைக்கி பயங்கரமாக சோஷியல் மீடியாலையும் பேசப்பட்டுருக்கு. ஈவன் பிராண்ட்ஸுமே அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டேட்டாவோடு வரணும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதை அட்ரஸ் பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த எத்தனால் பற்றி பேசலாம் சார். கண்டிப்பாக E20 கண்டிப்பாக ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ரொம்ப நாளாக இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ட்ரூ தான். ஏன்னா டேட்டா நம்மக்கிட்ட டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு வெஹிக்கிள் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கேளுங்க. நம்ம ரியாலிட்டி என்னவோ அதை பேசலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சார், எத்தனால்னா என்ன? ஸோ எத்தனால் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு லிக்கரில் இருக்கிற ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே ஆல்கஹால் தான் ஈக்குவலன் டு எத்தனால். சரியா? அப்போது ஒரு லிக்கரில் ஒரு பியர்னு எடுத்துட்டோன்னா அதில் இத்தனை பர்சன்டேஜ், ஒரு 3 to 4% இருக்குது. அதே நம்ம ஹார்ட்னு போனோம் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம மெடிசன்ஸ் போகிறப்போ அதுலேயும் ட்ரக்லையும் கரெக்ட். அப்போது இந்த எத்தனாலும் ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால் தான். பட் அதை சோர்ஸ் பண்ணுற இடம் தான். ஓகே, இந்தியாவில் நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்லேருந்து எத்தனாலை வந்து டிரைவ் பண்ணுறாங்க. பட் அதர் கண்ட்ரீஸில் இந்த எத்தனால் மிக்சிங் டு த ஃபியூவல்ங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. பட் அவங்க பியோர் கெமிக்கல்லேருந்து அதை டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இங்கே இந்தியாவில் சுகர் கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. இதை மாதிரி வெஜிடபிள்ஸில் இருந்து எடுக்கிற அந்த எத்தனாலை நம்ம வந்து ஃபியூவலோட மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எத்தனால்ங்கிறது நத்திங் பட் ஆல்கஹால். அந்த சுகர் கேன்லேருந்து ப்ராசஸ் பண்ணுற ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து அது. ஸோ அப்படி ஒரு கெமிக்கல் ப்ராசஸில் தான் ஃபுட்டு ஐட்டம்லேருந்து எத்தனாலை டிரைவ் பண்ணுறாங்க. ஆமாம். ஏன்னா நம்ம பரவலாக பார்த்தோம்னா இந்த BS6 phase 2க்கு அப்புறம் தான் அந்த E20ங்கிறதும் உள்ளே வந்தது. ஆமாம், நிறைய பிராண்டு வந்து கொஞ்சம் லேட்டாகவே அப்கிரேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த E20க்கு இவங்க எல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணம் என்ன? ஸோ E20 அப்படிங்கிறது 20% ஆஃப் எத்தனால். அப்போ ஒரு லிட்டர் வந்து நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அதில் 20% எத்தனாலை ஆட் பண்ணுறாங்க. அப்போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு 20% குறையுது. ஸோ இதில் நம்மளோட இந்தியாவில் மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூவல் இம்போர்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். அப்போது 20% வந்து ஃபியூவல் இம்போர்ட் வந்து குறையும் அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, பொல்யூஷன் வந்து அந்த 20% நாங்கள் கம்மி பண்ணுறோம். ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வர்ற பொல்யூஷனுக்கும் பியோர் ஆர்கானிக் ஃபியூவல்லேருந்து வர்ற நமக்கு பொல்யூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த 20%ங்கிறது டைரெக்டாக சொல்ல முடியாது. பட் கன்சிடரபுளான அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயும் தான் இந்த 20% எத்தனாலுங்கிறத நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பெனிஃபிட் அப்படிங்கிறது இம்போர்ட்டை கம்மி பண்ணுறது, இன்னொன்று பொல்யூஷனை கம்மி பண்ணுறது. ஓகே. ஆனால் இன்ஜினியரிங்காக பார்க்குறப்ப இந்த பிராண்ட் அப்போ E20 அதாவது E20 கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த வண்டியில்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். என்னென்னா
இந்த அதுக்கு முன்னாடி இந்த E20 இந்த எத்தனாலோட கேரக்டர் பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த எத்தனால் வந்து ஏன் நம்மளோட இன்ஜின்க்கோ, நம்மளோட வெஹிக்கிள்க்கோ அது ஹார்ம்னஸ் நம்ம சொல்றோம் அப்டின்னா, இது வந்து காத்துல இருக்கிற அ அந்த வேப்பர் பார்ட்டிகிள்ஸ அப்சர்வ் பண்ற ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு கெமிக்கல். ஓகே. அப்போ நம்ம என்னதான் ஃபியூயல் டேங்க்குக்குள்ள நம்ம வைக்கிறோம் அப்டின்னா, அந்த ஃபியூயல் டேங்க்கு சுத்தி இருக்கிற அ அந்த வேப்பர் அதாவது அந்த ஈரப்பதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஈரப்பதத்த அது உறிஞ்சிக்கும். ஓகே. அப்போ டேங்க்குக்குள்ள இருக்கும்போதே அந்த ஈரப்பதத்த அது உரியும்போது, காலப்போக்குல அந்த கன்சிடரபிளான அந்த அந்த வாட்டர் பார்ட்டிகிள் வந்து ஃபியூலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி, பாட்டம் லேயர்ல வந்து உங்களுக்கு அது டெபாசிட் ஆகும். ஏன்னா, பெட்ரோலையும், தண்ணியையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் மேல மிதக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு கீழ போகும். அதே மாதிரியே உங்களோட ஃபியூயல் டேங்க்ல தண்ணீங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல கீழ வந்து செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னொன்னு இந்த எத்தனாலுக்கு ஒரு கரோசிவ் கேரக்டர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதாவது துருப்பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இந்த ஒரு ஃபியூவல் எந்தெந்த லைன்லலாம் டிராவல் ஆக போகுது? நம்பர் 1 பெட்ரோல் டேங்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சரியா? அப்போ அந்த பெட்ரோல் டேங்க் இப்போ பிளாஸ்டிக்ல தான் மோஸ்ட்லி வந்து வருது. பட் பழைய கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ல வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த அந்த மெட்டல் பெட்ரோல் டேங்க்ல நம்ம இந்த ஃபியூல ஸ்டோர் பண்ணும்போது, அந்த டேங்க்க அது அரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஓட்டையாகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஓகே. ஓகே. அப்பன்னா நீங்க அப்ப எத்தனாலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தண்ணி மாதிரியா? ஏன்னா ஆ. தண்ணி தான் நமக்கு அரிக்கும், துருப்பிடிக்கும். தண்ணிக்கு எப்படி ஒரு கரோசிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அது மாதிரியா இந்த எத்தனாலுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப டேங்க்ல இருந்து ஒரு பைப்பு வழியா தான் ஃபியூல் வந்து டிராவல் ஆகுது. அந்த பைப்புமே ஒரு மெட்டல் ஹோஸ் தான். ஓகே. நீங்க மோஸ்ட்லி கார வந்து நீங்க லிஃப்ட் பண்ணி கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஹோஸ் வந்து டிராவல் ஆகுறது நமக்கு தெரியும். அப்ப அந்த மெட்டல் ஹோஸையும் அது அரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ அந்த மெட்டல் ஹோஸ் வழியா அந்த பெட்ரோல் வேற எங்க போகுது? நேரா ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்க்கு போகுது. அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் பாதிக்கப்படுது. அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல இருந்து நேரா நமக்கு சிலிண்டருக்குள்ள போகுது. த்ரூ ஸ்ப்ரே வழியா. அப்போ அந்த ஃபியூவல் அந்த சிலிண்டருக்குள்ள போகும்போது அதுவும் மெட்டல் தான். அப்போ இந்த ஃபியூவல் எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் ஆக போகுதோ, அந்த கான்டாக்ட் ஏரியா எல்லாமே கரோசிவ் ஆகுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா எதார்த்தமான உண்மை. அப்போ இந்த E20 கம்பேட்டபிளான ஒரு இன்ஜின்ல, ஒரு கார்ல என்ன பண்ணுவாங்க? இந்த எங்கெங்கெல்லாம் இது கான்டாக்ட் ஆக போதோ, அந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்றாங்க ஆன்டி கரோசிவா. ஓகே. அப்போ அந்த மெட்டீரியல கம்ப்ளீட்டா அவங்க மாத்தல. பட் ஓ. இன்னர்ல வந்து ஒரு லேயர் ஆஃப் கோட் வந்து ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஆன்டி கரோசிவ்க்குரிய மெ தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகுது. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கார லிஃப்ட் பண்ணி சாஸில ஆன்டி கரோசிவ் கோட்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றோம். அது எதுக்காக? நம்ம மலையில வந்து போகும்போது தண்ணி வந்து அண்டர் பாடியில பட்டு உங்களுக்கு அதிகமா துருப்பிடிச்சு பாடியவே ஓட்டையாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக அத புரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயர். அது மாதிரியான ஒரு லேயர், அது மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ வந்து அந்த இன்னர் ஏரியால வந்து உங்களுக்கு கோட் பண்றாங்க. இது பண்றதுனால தான் அந்த பர்ட்டிகுலர் காரு E20 கம்பேட்டபிளா வந்து உங்களுக்கு மாறுது. சரி. அப்போ இது எப்ப தான் இது நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் கண்டிப்பா உங்களோட ஆமா. அடுத்த கொஸ்டினா இருக்கும். 2023ல அ எல்லா பிராண்டும் கவர்ன்மென்ட் வந்து மேண்டேட்டரியா 23லிருந்து வர்ற அத்தன கார்ஸுமே E20 கம்பேட்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதிலிருந்து வர்ற இன்ஜின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல E20 கம்பேட்டபிளா தான் உங்களுக்கு வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஜின்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிற கார்ஸ்ல இந்த ட்ரீட்டட் சர்ஃபேஸ் வந்து கிடையாது. அதனால இந்த E20 யூஸ் பண்ணும்போது அந்த அந்த கரோசிவ் ப்ராப்பர்ட்டினால நெறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். இது நம்பர் 1. சரி. எனக்கு வந்து மைலேஜே கிடைக்கல. நான் வந்து E20 போட்டதுனால தான் எனக்கு மைலேஜே கிடைக்கல. என்னோட பைக்ல மைலேஜ் கிடைக்கல. இப்படிலாம் நெறைய பேர் வந்து புலம்புறத நம்ம பார்க்குறோம். பட் ரியாலிட்டி என்ன? ஆ. ஓகே. ஸோ அப்போ எனர்ஜி இதுல வந்து ஃபியூவலுக்கு வந்து மெயினா நம்ம அந்த ஃபியூல்லேருந்து என்ன எடுக்கிறோம்னா, எனர்ஜி எடுக்கிறோம். அதாவது அதுல எரியக்கூடிய தன்மை. ஓகே. அதுல எந்த அளவுக்கு இருக்கு? அந்த ஃபியூவல் எரிஞ்சு எவ்வளோ ஹீட்ட நமக்கு குடுக்குது? அதுதான் அவுட்புட். அந்த அவுட்புட் வந்து எத்தனாலுக்கு கம்மியா இருக்கு. எவ்வளோ சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1% இருந்து 6% வரைக்கும் தன்மை கம்மியா இருக்கு, பெட்ரோல கம்பேர் பண்ணும்போது. அப்போ உங்களோட ஃபியூவல் எவ்வளோ மேக்ஸிமம் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 6% வந்து குறையறதுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஃபுல் இருக்கு. டேங்க் எடுக்கிறோம்னா, அப்பயும் அந்த 6% ட்ராப்புங்கிறது இருக்கும். இருக்கும். சரி 30 லிட்டர் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். 30 லிட்டர்ல 6% 30 லிட்டருக்கு 6%னா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2, 2 1/2 லிட்டர் வருமா? அப்போ 2 1/2 லிட்டருக்குரிய எஃபிஷியன்சி உங்களுக்கு அங்க குறையுது. அப்போ ஒரு 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 12லேருந்து 15ன்னு வச்சீங்கன்னா கூட 30 ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க்குக்கு கம்மியா கிடைக்க போகுது. அப்போ இதுதான் வந்து ஃபேக்ட். ஆமா. அப்பன்னா ஒரு லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் திட்டத்தட்ட 1+. அப்போ காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டெஃபினட்டா கம்மியாகும். ஆனா, இது நான் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பைக்ல 10 கிலோமீட்டர் எனக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் நம்பர் தான். அது வந்து ஃபேக்ட் கிடையாது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த ம். கரோஷனுக்கான கோட்டிங்கிறது வந்து டேங்க் லெவல்ல, ஹோஸ் லெவல்ல நடந்திருக்குன்னு. இப்ப இன்ஜின்ல, அதுவும் இன்ஜெக்டர் லெவல்ல எங்க நடந்திருக்கும்? ஸோ இன்ஜெக்டர்ன்னு எடுத்தா கூட நெறைய மெட்டல் பார்ட்ஸ் வந்து இருக்கு. அத டிஸ்மேண்டில் பண்ணீங்கன்னா, அது மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதில இருக்கிற அந்த மெட்டல்லையுமே அந்த கோட்டிங் பிளஸ் அந்த மெட்டீரியலோட சேஞ்சும் வந்து ஸ்லைட்டா நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எத்தனாலோட எனர்ஜி 34% லெஸ்ஸர் தேன் பெட்ரோல். சரிங்களா? அப்போ ஒரு அந்த அ நமக்கு தேவையான எனர்ஜி உள்ள பர்ன் ஆகும்போது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதிகமான ஃபியூவல வந்து நம்ம உள்ள ஃபீட் பண்ணணும். அப்போ E20 கம்பேட்டபிள் இல்லாத காருக்கும், E20 கம்பேட்டபிள் இருக்கிற காருக்கும், இசிஎம்மோட டியூன்லயே வந்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, அ அந்த ஃபியூவலோட இன்ஜெக்ஷனோட குவான்டிட்டியே வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு அதே எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. அப்போ அந்த ஒரு சேஞ்சு அந்த இன்ஜெக்டர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது த்ரூ இசிஎம். ஸோ அது ஃபங்ஷனல்ல பிளஸ் உள்ள மெட்டீரியலுமே சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மெட்டீரியல் சேஞ்சுங்கிறது ஒரு பிளாஸ்டிக்கோ, ரப்பரோ இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. ம். அப்ப அதனோட லைஃப் கம்மியாகுமா ஆஃப் இப்பன்ற கோர்ஸ் ட்ரூ. கொஸ்டின் இருக்கு. ஆமா. இப்போ இந்த E20 எந்த அளவுக்கு மெட்டல அரிக்குதோ, அத விட அதிகமா ரப்பர் காம்போனன்ட்ஸ வந்து அரிக்குது. ம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில இந்த E20 போட்டதுனால எனக்கு வந்து ஆயில் லீக்கேஜ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்கெட் வந்து வீக் ஆகி எனக்கு அப்படி ஆகுது அப்படி சொல்றாங்க. அது ட்ரூ. ஏன்னா, அந்த E20 ஃபியூல் வந்து ரப்பர் காம்போனன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் ஆகுதோ, அந்த ரப்பரையும் சேர்த்து அது அரிக்குது. இப்ப நீங்க இன்ஜின் எடுக்கும்போது அது 2 பீஸா வந்து உங்களுக்கு வருது. ஹெட் வருது. அதுக்கப்புறம் கீழ பாடி இருக்கு. அந்த ஹெட்டும், பாடியும் நம்ம 2ம் கனெக்ட் ஆகுற இடத்துல ஒரு ரப்பர் சீல் தான் வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த சீலையும் அது அரிக்குது. அப்போ அந்த ரப்பரோட காம்பவுண்டே கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. இது அரிச்சாலும் நம்ம வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. இது ஒரு மேஜர் அப்கிரேடு இந்த E20 கம்பேட்டபிள் கார்ஸ்ல. இப்ப வந்து அதுல பார்த்தீங்கன்னா, Honda City ம். அவங்க வந்து சொல்றாங்க, நாங்கலாம் 2009லேருந்தே ம். E20 கம்பேட்டபிள் வெஹிக்கிள் தான் ம். வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ மத்த கார்கள் ம். அதாவது ஓகே இப்ப BS 6 ஃபேஸ் 1ல இல்ல முன்னாடி அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு E20 போடுறப்போ நமக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறதான் எல்லாரோட கேள்வியுமே. கரெக்ட். புதுசா வாங்குறவங்களோட வச்சிருக்கவங்களுக்கு என்ன கரெக்ட். பாதிப்பு இதுல இருக்கு? எக்ஸிஸ்டிங் அதாவது 2023க்கு முன்னாடி முன்னாடி. இருக்கிற என்ஜின்ஸ்ல கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு. பாதிப்புனா என்ன மாரி பாதிப்பு அப்படின்னா, மைலேஜ் கம்மியாகுது. இன்னொன்னு வந்து பவர் டிராப் ஆகுது. இன்னொன்னு இன்ஜின் அடைச்சு போகுது அப்படி சொல்றாங்க. அந்த அடைச்சு போகுறதுக்கு அதுவும் இந்த கார்பரேட்டர் டைப்ல இருக்கிற இன்ஜெக்ஷன்ல இது அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த அங்கங்க அரிச்சிட்டு வந்து அந்த பார்ட்டிக்கல்லாம் அந்த கார்பரேட்டர்ல போய் தான் வந்து உங்களுக்கு அடைக்குது. அதனால இந்த மாரி அடைச்சு போற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு அதுல வருது. இன்னொன்னு அந்த பார்ட்டிக்கிள் இன்ஜெக்ஷன் வழியா ஃபீட் ஆகும்போது, இன்ஜெக்டர்ஸையும் பிளாக் பண்ணுது. அதனாலயும் அந்த ட்ரபிள் வந்து உங்களுக்கு வருது. அப்ப என்னோட வண்டி ஸ்கிராப்பே ஆகுற அளவுக்கு டேமேஜ் ஆயிருமா? அப்படின்னா, இம்மீடியட்டாலாம் ஆகாது. பட் ஒரு லாங்கர்ல அதோட லைஃப் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இதில பார்க்குறப்போ, இப்போ மாருதி பிராண்டுகள் வந்து என்ன சொல்றாங்க, எங்கள்ட்ட E20 காம்பேட்டபிளான கிட் எங்கள்ட்ட இருக்கு. ம். அப்கிரேட் பண்ணிக்கலான்றாங்க. ம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா டேங்க்லயோ, இல்ல ஓஸ்லயோ நம்ம எப்படி பண்ண முடியும்? பிராக்டிகலா பார்த்தா, அ அதோட பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. கம்மி. ஓகே. பட் அத நம்பி யாரும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. ஏன்னா, அத்தன சிஸ்டமையும் மாத்தணும். உங்களோட இசிஎம்மோடைய டியூனையே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். உங்களோட ஃபியூல் இன்ஜெக்ஷனையும் இன்கிரீஸ் பண்ணணும். இது எல்லா விஷயத்தையும் நம்மளால ஆஃப்டர் மார்க்கெட்ல பண்ண முடியுமா? அந்த கிட்ல பண்ண முடியுமா? அப்படின்னா,
நாட் பாசிபிள். ஏன்னா உங்களோட இன்ஜின்குள்ளே இருக்கிற சிலிண்டர்ஸில் அந்த மெட்டீரியலே சேஞ்ச் ஆகணும்னா எப்படி மாற்றுவீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரீபோர் பண்ண போகிறீங்களா உங்கள் இன்ஜினை? சம்மந்தமே இல்லாமல் நல்லா ஓடுற இன்ஜினை நான் எதுக்கு ஓப்பன் பண்ணி ரீபோர் பண்ணி மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும்? ஸோ இட்ஸ் நாட் டூவபிள். அது நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்தது. ஆமா. மற்ற பிராண்ட்லாம் கூட வருமானம் நினச்சாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக இந்த பெட்ரோல் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வருது ஆக்டேன். ஸோ அப்போ அந்த ஆக்டேனோட லெவல் என்ன இந்த E20 இல்லை எத்தனால் மிக்ஸில்? இது ஒரு வேலிடான கொஸ்டின். ஏன்னா இது பாசிட்டிவ் டு எத்தனால். ஓகே, ஏன்னா இங்கே டேட்டா படி என்ன சொல்லுது அப்படின்னா பியோர் பெட்ரோலோட ஆக்டேன் நம்பர் 87 இருந்து 91 RON வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இதே இது ப்ரீமியம் பெட்ரோல் அப்படின்னு நம்ம போடுறோம், அது 95 to 100 RON வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பியோர் பெட்ரோலோட ஆக்டேன் நம்பர் 109 RON வந்து உங்களுக்கு இருக்கு, விச் இஸ் ப்ரீமியம் பெட்ரோலோட அதிக RON நம்பர் இருக்கிற ஆக்டேன் நம்பர் இருக்கிற ஒரு ஃபியூலாக இது இருக்குது. அப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களோட ரன்னிங்கை வந்து இன்ஜினோட ரன்னிங்கை ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு மாற்றுது, செல்ஃப் ரூப்ரிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒன்று தான் அந்த E20யோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா. இந்த ஆக்டேன் லெவலுங்கிறது ஹையராக நமக்கு இருக்க போகுது. கரெக்ட். அதாவது நீங்கள் அடிட்டிவ்ஸ்லாம் போட்டு ஆக்டேன் நம்பரை கூட்டுறீங்கல்ல, அது மாதிரி E20 ஒரு அடிட்டிவ் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவல் மேனுவல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆக்டேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமே. கரெக்ட். சி இப்போ பிராண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு இந்த ஆக்டேன் நம்பர் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜெர்மன் வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுக்குறது வந்து 95 ஆக்டேன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அது ப்ரீமியம் பெட்ரோலில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போது அதில் நான் ப்ரீமியம் தான் போடணுமா அப்படின்னா ஆக்சுவலி எஸ். அதுல வந்து கரெக்ட். பட் அப் டு E20 ஒன்லின்னு சொல்றாங்க, அப் டு இந்த ஆக்டேன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு மேல போடக்கூடாதான்றது இல்ல. ஆக்டேனுக்கும் E20க்கும் சம்மந்தம் இல்ல. ஓகே, அப்போ ஆக்டேன் வந்து அவங்க 95 எங்களுக்கு போட்டா போதும்னா 100 போட்டிங்கன்னா விச் இஸ் வேல்யூ ஆடட். ஓகே, ஆனால் 100 போட்டால் தப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் 95க்கே எங்கள் இன்ஜின் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் 100 போட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது தான் அங்கே. அதனால 109 வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, அது பெட்டர்மெண்ட் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஓகே, அப்போது இந்த E20 போடுறதுனால ஐ மீன் இந்த E20 காம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிளில் நம்ம வந்து சொன்னோம் பவரு அண்ட் தென் மைலேஜ் ட்ராப்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த E20லேயே கிட்டத்தட்ட அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதுக்கு ரீசன் வந்து E20 கம்பேட்டபிள் இருக்கிற கார்லேயே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் மைலேஜை கொஞ்சம் டியூன் பண்ணுறதுக்காக, அந்த லாஸை மைலேஜில் அதிகமாக காமிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பிராண்டோட டியூன் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் பவர் இருக்கு. இந்த ரீசெண்டாக அந்த ஹோண்டா சிட்டி எல்லாம் BS6 ஃபேஸ் 2 ஃபேஸ் 1லேயே கொஞ்சம் மந்தமாயிட்டே வருது. அது இல்லை, அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா பொல்யூஷனை கம்மி பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் அண்டர் டியூன்டு தான். ஓகே, அதுக்கு முழுக்க E20 காரணம் கிடையாது. ஆனால் E20 ஆல்சோ எ ரீசன் சொல்லலாம். நம்ம இப்போ வந்து E20 பார்த்தோம், ஆனால் அன்அஃபிஷியலாக சொன்னாங்க இந்த மாதிரி E22 வந்துருச்சுன்னு. ஆனால் அஃபிஷியலாகவும் சொல்கிறாங்க 22, 27, 30 வரைக்குமே ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சில ஸ்டேஷன்ஸில் பெட்ரோல் ஸ்டேஷனில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த E20 வண்டிக்கு அதை போட்டால் அதுதான் ப்ராப்ளம் வருமா? எப்படி நீங்கள் வந்து E20 கம்பேட்டபிள் இல்லாத காரில் ஒரு E20 ஃபியூலை நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி E20 ஃபியூல் கம்பேட்டபிள் இன்ஜினில் E30 போட்டிங்கன்னா விச் இஸ் ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே, நான் வந்து E20 கம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிளே நான் E20 ஓட்டுறேனே, அப்போ E20ல ஏன் E30 போட்டு ஓட்டக்கூடாது? ஏன்னா கம்பேட்டபிள் இல்லாத வண்டிக்காரங்களுக்கு ஒரு பேர்டன் கொடுக்குறாங்க, கம்பேட்டபிள் இருக்கிற காரங்களுக்கும் ஒரு பேர்டனை கொடுப்போமே அப்படின்னு தான் வந்து அது. இதே மாதிரி அடுத்து வந்து டீசலுக்கும் இந்த ஐசோபுத்தனால்ங்கிற அந்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து எனி யூசர் மேனுவல், ஓகே, இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க லைக் மேனுஃபேக்சரர் என்ன தான் E20ன்னு சொன்னால் கூட இது வந்து E30, E35, E40லாம் சப்போர்ட் பண்ணும். பட் ஹானஸ்ட்லி நோ. சரியா, உங்களோட யூசர் மேனுவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க, இந்த வெஹிக்கிள் E20, E10, E20 வரைக்கும் தான் வந்து கம்பேட்டபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மீறி என்ன நடந்தாலும் கம்பெனி பொறுப்பல்ல. ஓகே, ஸோ அது வந்து நாங்கள் வேரண்டியில் கவர் பண்ண மாட்டோம். அந்த டோர்லேயே இப்போ பார்த்தா ஸ்டிக்கர் வருது அப் டு E20 ஒன்லி அப்படின்னு வருது. அதனால E20 வெஹிக்கிளில் E30 போட்டால்
கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். எப்படி E20 கம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிள்ல பிரச்சனை வருதோ, அது மாரி இதுலயும் பிரச்சனை வரும். சரி, இப்ப இதோட கவர்ன்மென்ட்டோட ஸ்டாண்ட் என்ன? ஓகே. இப்ப E35லாம் வந்து எப்படி E20 ஜஸ்ட் லைக் தட் எல்லா பங்க்லயும் கொண்டு வந்தாங்களோ, அப்படி கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னா, டூ பி ஹானஸ்ட் அப்படி பண்ணக்கூடாது. அத வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீலா தான் வந்து வைக்கலாம். ஓகே, என்னோட வெஹிக்கிளோட அ அந்த டிப்ரிசியேஷன நான் பேர் பண்ணிக்கிறேன். நான் E30 போட்டுக்கிறேன் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் போட்டுக்கலாம். அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் ஃபீலா கொண்டு வந்தாங்கன்னா, விச் இஸ் வெரி குட். ஏன் அப்படி நான் போய் போடப் போறேன்? அப்ப ஃபியூயல் காஸ்ட்ட கம்மி பண்ணணும். அப்ப அந்த ரூ. 100 இருக்கிற அந்த காஸ்ட்ட நீ E30 போட்டீன்னா, ரூ. 80க்கு நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னா, அந்த ரூ. 20க்காக நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறேன்னு போறவங்க, அத போட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷன் கவர்ன்மென்ட் குடுக்கணுமே தவிர, எல்லா வெஹிக்கிள்லயும் கொண்டு போய் நான் E30ய திணிப்பேன். E20ய திணிச்சதே ஆக்சுவலா தப்பு. ஆமா. E30ய நான் திணிப்பேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து தப்பான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப எந்த எந்த அளவுக்கு இவங்க மேனுஃபேக்சரர் கிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது இன்னும் கம்பெனிஸ் வந்து E30க்கு தயார் ஆகுறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இல்ல நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டா விடுறாங்க. ஆனா, இவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆ. இப்ப நான் வந்து 2015 வண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2010 வண்டியில எடுத்து E20 போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட டேட்டா இதுதான்னு யாரும் குடுக்க அட்லீஸ்ட் சரி கவர்ன்மென்ட் சைட்லேருந்து அவங்க சைட்ல சில ஐ மீன் கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் இருக்கலாம். பண்ண வேண்டாம். மேனுஃபேக்சரர் மத்த டேட்டா குடுக்குறாங்கல்ல. இந்தாங்க நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோங்கன்னு இவங்களோட டேட்டா குடுக்கலாம்ல. ஆனா இல்ல அத அப்படி பண்ண மாட்றாங்க. குடுத்துட்டாங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆயிரும் இல்லையா? யாருமே வாங்க மாட்டாங்க காரு. அதனால இத வந்து ஓப்பனா கண்டிப்பா யாருமே சொல்ல பண்ண முடியாது. மாட்டாங்க. சொல்லணும்னு எதிர்பார்க்கவும் நம்மளால முடியாது. ஏன்னா, ஃபைனலி இட் பார்ட் ஆஃப் பிசினஸ். ஆமா. ஏன்னா இன்ஃபாக்ட் ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இதனால ஆவுற ஃபால்ட்டுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாதுன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. டீசல்ல இந்த ஐசோ புரூட்டனால் அத வந்து ஆட் பண்ண போறாங்களா அப்படின்னு. அதுவும் அஃபிஷியலா எந்த நியூஸும் இல்ல. அது ஆட் பண்ணாலும் எப்படி E20 அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருதோ, அதே மாரி டீசலுக்கும் வரும். ஆனா, அதனுடைய பாதிப்பு மிக அதிகமா இருக்கும். ஏன்னா, கண்டிப்பா. அதோட கனெக்ட் பண்ணி நெறைய கமர்ஷியல் விஷயங்கள் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பாதிக்கும். உங்களோட ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ்லாம் பாதிச்சுச்சு அப்படின்னா, அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால கவர்ன்மென்ட் அவ்ளோ ஈஸியா வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். அப்படி பண்ணாங்கன்னாலும், ப்ராப்பரா மேனுஃபேக்சரர் வந்து அது சப்போர்ட் பண்ற இன்ஜின்ஸோ, அது சப்போர்ட் பண்ண வெஹிக்கிள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். இப்ப நம்ம E20, E22, 30 வரைக்கும்லாம் பார்த்தோம். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படின்னு வந்திருக்கே. இந்த ஜூன் மாசம் கூட மாருதில ஒரு வண்டியும், அப்புறம் ஹீரோ ஸ்பெண்டர்லயும் ஒரு பைக்கும்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ம். ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்னா என்ன? ஓகே. ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அபோவ் E20, பிலோ 85 அதாவது 85 வரைக்கும் அது வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல். அப்போ அந்த பைக்கு 85க்கு தான் ஒர்க் ஆகும். 50க்கு தான் ஒர்க் ஆகும். 30க்கு தான் ஒர்க் ஆகும். அப்படி கிடையாது. அது வந்து அதோட சிஸ்டம இன்புட் குடுக்குற ஃபியூவல வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஃபியூவலோட குவான்டிட்டி, அந்த ஃபயரிங்கோட டைமிங்கு எல்லாத்தையுமே அது வந்து டியூன் பண்ணிக்குது. ஃப்ளெக்சிபிளா அது வந்து மாத்திக்குது. டைனமிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அததான் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இன்னைக்கு E30 போடுறீங்க. நாளைக்கு போய் இன்னொரு இடத்துல E70 போடுறீங்க. அப்போ அந்த அந்த கார் வந்து அந்த பைக்கு அது கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. "டேய் நீ என்ன தான்டா ஊத்துற உள்ள? நான் எப்படி தான் அத எரிக்கிறது?" அப்படிங்கிறது கன்ஃப்யூஸ் ஆகாம அதோட சிஸ்டம் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அப்போ நாட் ஒன்லி அதில இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் அதாவது மெக்கானிக்கல்ஸ் மட்டும் கிடையாது. அதோட ECUவே வந்து ஃப்ளெக்சிபிளா உள்ள இருக்கிற ஃபீட் பண்ற ஃபியூவல அதோட கிரேட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிஸ்டம வந்து மாத்துது. அதுதான் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி வந்த கார் தான் இந்த வேகனார்ல ஓடுன வேகனார்ல வந்திருக்கு. ஹீரோவோட ஸ்ப்ளெண்டருமே ஸ்ப்ளெண்டர் வந்து உங்களுக்கு ஈவன் அந்த விட்டுருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்னு வர்றப்போ, அதோட பிரைஸுமே நம்ம கேட்டிருந்தோம்ல E20 கொண்டு வந்துட்டீங்க. ஆனா எனக்கு என்ன லாபம்னு கேட்டதுக்கு, அதில பிரைஸுமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஆ. ஆக்சுவலா அது லான்ச் பண்ணப்போ ஐ திங்க் ₹85 குடுத்துருக்காங்க. ₹85ல அது வந்து கிடைக்கும் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்ங்கிறது. அப்படி அப்படி நீங்க சேவ் பண்றத பார்த்தீங்கன்னா, 85% வந்து நீங்க ஃபியூவல கட் பண்ணிட்டீங்க. ஆனா காஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, ₹15 ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. 15% தான் கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அது அது வந்து ஒரு வேலிட்ன்னு சொல்ல முடியாது. இல்ல இன்னும் அத கொண்டு வர்றாங்க. போக போக நாட்கள்ல தான் பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். தெரியும். ம். சரி சார். இப்போ நம்ம நெறைய இந்த சோசியல் மீடியால பார்க்குறோம்ல. அது வாண்டடா பண்ணாங்களான்னு தெரியல. டேங்க் மேல வந்து எறும்பு மொய்க்கிற மாதிரி அந்த மாரிலாமும் பண்றாங்க. கரெக்ட், ஸோ கரெக்ட். அது வந்து உண்மையா? இல்ல அது சரி. இப்போ இதோட தாட் ப்ராசஸ் என்ன? கரும்புல இருந்து நாங்க வந்து ஃபியூவல் ஃபீல் எடுக்கிறோம். கொண்டு வரும். கரும்பு
இனிப்புத்தன்மை உள்ளது. அதனால நான் வந்து சுகர் சிரப்பையே நான் உள்ள ஊத்துறேன். அப்படி ஊத்துறதுனால இங்க பாருங்க எனக்கு ஈயெல்லாம் மொச்சிருச்சு, எறும்பெல்லாம் வந்துருச்சு. அது வந்து ஃபேக். ஓகே. கண்டிப்பா. நீங்க வந்து ஆல்கஹால தரையில ஊத்துனீங்கன்னா எறும்பு மொய்க்குமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, அதுக்குள்ள வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஆயி அதோட நேச்சரே வந்து மாறிருது. ஒரு ஒரு கரும்போட நேச்சரே கம்ப்ளீட்டா மாறும்போது, அதனுடைய தன்மையே மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது, அதில அந்த மாரிலாம் நடக்குமானா நடக்காது. அது எல்லாமே ஃபேக்கு தான். அது எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் தான். ஜஸ்ட் வியூஸ வந்து புல் பண்றதுக்காக பண்ற விஷயம். அது உண்மை கிடையாது. ஓகே. இப்ப மக்கள் ஃபைனலா எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இப்ப கார் வாங்கலாமா? வேணாமா? இல்ல இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலுக்காக வெயிட் பண்ணலாமா? இல்ல நான் இப்ப ஈவி போயிட்டுமா? உண்மையா இப்ப வந்து பார்த்தோம்னா, டீசல், சிஎன்ஜி வாங்குறவங்கலாம் கூட விட்டாங்க. இந்த பெட்ரோல் கார் வாங்குறவங்க எல்லாம் குழம்பி போய் இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு. கரெக்ட். இப்ப நம்ம கன்சல்டிங்ல கூட ஆமா. நெறைய பேர் கேட்கறது, "இப்ப நான் கார் வாங்கலாமா? வேணாமா? நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி. ஆ ஸோ இதுக்கு ஆக்சுவலா இப்ப ஈவியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் மந்தோட சேல்ஸ் நீங்க பார்க்கும்போது, 40% ஈவியோட சேல்ஸ் கண்டிப்பா. வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பேனிக் தான். ஓகே. இப்ப E20ன்னு சொல்றாங்க, E30ன்னு சொல்லுவாங்க, E40ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னோட கார் ரீசேல் வேல்யூ இல்லாம போயிரும். எனக்கு நெறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பயப்படுறாங்க. பட் இது ஒரு அன்சர்டனிட்டி தான். ஆமா. இது இது நம்மளால ஏன்னா தெளிவா இதுல அந்த ஆயில் கிரைசிஸும் ஒரு பார்ட் இருக்கு. கரெக்ட். அப்போ இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் தான். ஸோ கவர்மெண்ட் வந்து அ அவ்ளோ ஈஸியா அ எல்லா பைக் அண்ட் கார வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூவலா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது, இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். பண்ண மாட்டாங்க, நம்புவோம். அதனால கரண்ட்டா இருக்கிற அத்தனை காருமே E20 வரைக்கும் கம்பேட்டபிள்ல இருக்கு. அதனால பெருசா எந்த பிரச்சனையும், பாதிப்பும் வந்து உங்களுக்கு வராது. அந்த காரோ, அந்த இன்ஜினோ அத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணப்போது. ஆனா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பவருக்கும், இதுக்கும் கொஞ்சம் ட்ராப் வந்து இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பெட்டரா மைலேஜ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் அண்டர் டியூன் பண்ணி தான் வெஹிக்கிள்ஸ் வந்து வருது. பட் ரொம்ப நோட்டிசபிளா இருக்காது. நான் சொன்ன மாரி ஒரு 6% தான் வந்து அது இருக்கப்போது. ஸோ அதனால இதுக்காக நான் கார் வாங்காம இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இதனால ஈவி மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகுதே அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் அதுவும் நல்ல விஷயம் தான். நல்லது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஈவி தான் கவர்மெண்ட் வந்து புஷ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஈவியோட குரோத்துக்கு இது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னா, அது வரவேற்கத்தக்கது தான். அ ஏன்னா இப்ப தான் வந்து மேனுஃபேக்சரருக்கு கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்கு. ஏன்னா அத்தனை கோடி ரூபாய் ஈவில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பையருக்கு ஏதாவது பாதிப்பானா, ஆஃப்கோர்ஸ் ஈவி நல்லா க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. நெறைய சார்ஜிங் ஃபெசிலிட்டீஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்லயும் சார்ஜ் பண்ற அளவுக்கு ரன்னிங் காஸ்ட்டுமே வந்து நமக்கு கம்மியாகறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரீசேலுக்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பிராண்டும் கொஞ்சம் வேற வேற மாரியான மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்ல அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. லைஃப் டைம் பேட்டரி வாரண்டிங்கிற விஷயமும் நெறைய பிராண்ட்ஸ் வந்து குடுத்துட்டே இருக்காங்க. அதனால இது எல்லா நெகட்டிவ்ஸையும் கொஞ்சம் பிராண்ட் பாசிட்டிவா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால ஈவி போறதும் தப்பு கிடையாது. அதுக்காக பயந்துட்டு நான் வந்து இப்போ பெட்ரோலோ, டீசலோ கார் வாங்காம இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படியும் கண்டிப்பாக தேவை கிடையாது. ஆமா. கண்டிப்பா அவங்களுக்கான ரெக்யர்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க வாங்கிக்கிறது தான் நல்லது. கரெக்ட். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த E20னா என்ன? அதோட இம்பாக்ட் என்னவா இருக்க போது? இது வாங்கலாமா? வேணாமா? எல்லாத்த பத்தியும் ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா வந்து நம்ம பேசியிருக்கிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்கள வந்து நாங்க சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெல்லா. விஜய். பை.